Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 11th and 12th biology கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு முக்கியமான வீடியோ தான். பப்ளிக் எக்ஸாமுக்கானது 2025. என்ன அப்படின்னா எக்ஸாம் ஹால் பிரசன்டேஷன் டிப்ஸ். எக்ஸாம் ஹால்ல நம்ம எந்த மாதிரி நம்ம பிரசன்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 9:45 எல்லாம் நீங்க ஹாலுக்குள்ள போயிருவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 10 o'clock உங்க கையில கொஸ்டின் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த 10 o'clockல இருந்து 10 to 10:10 இல்லையா, அந்த 10 நிமிஷம் நீங்க என்ன பண்ணணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் நம்ம எழுத போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இப்ப இந்த மாதிரி தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செலக்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி சார் கொஸ்டின் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிள் கொஸ்டின்ஸ், ரொம்ப லெந்தியா இருக்கக்கூடிய ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு டைம் பத்தாது. அதுல மிஸ்டேக்ஸ் நிறைய வர்றது வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க நல்லா தரமா இருக்கக்கூடிய அதே நேரத்துல சிம்பிளா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எழுதணுங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி சூஸ் பண்ணுங்க. அப்புறம் டயக்ராமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எங்கெங்க டயக்ராம் தேவையோ அந்த இடத்துல டயக்ராம் ப்ராப்பரா டிரா பண்ணணும். பென் யூஸ் பண்ணக்கூடாது. பென்சில்ல டயக்ராம் போட்டு அழகா லேபிள் பண்ணுங்க. சோ டயக்ராம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுனாலே சொல்லுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி தான் டயக்ராம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அதே மாதிரி சப்ஹெட்டிங்ஸ் முடிஞ்ச சப்ஹெட்டிங்ஸ் போட்டு எழுத ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி எந்த ஒரு 2 மார்க்கா இருக்கட்டும், 3 மார்க்கா இருக்கட்டும், 5 மார்க்கா இருக்கட்டும், அந்த கொஸ்டின் லெந்தியா கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதை ஷார்ட்டா ஒரு சப்ஹெட்டிங் மாதிரி போட்டு கீழே எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்புறம் எக்ஸஸ் கொஸ்டின்ஸ் எக்காரணத்தை கொண்டும் எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 2 மார்க்ஸ் எழுதுறோம், இல்ல ஒரு 4 2 மார்க்ஸ் எழுதுறோம் அப்படின்னா வரிசையா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் தேவையோ அது மட்டும் தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். எக்ஸஸா எழுதக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சொல்றேன், கொஸ்டின் நம்பர் 15 16 சாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஸ்டின் நம்பர் 20 21 22 23 24. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 4 கொஸ்டின் தான் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அப்ப 20 எழுதிருக்கீங்க, 21 எழுதிருக்கீங்க, 22 23 24 5 கொஸ்டின் எழுதிட்டீங்க. ஆனா இந்த 20 செகண்ட் இருக்கு இல்லையா, இதை நீங்க தப்பா எழுதிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் தப்புன்னு தெரியும். ஆனா 20 21 23 24 இந்த 4 கொஸ்டினுமே கரெக்ட். நீங்க என்ன நினைப்பீங்க, சோ இந்த 4 கொஸ்டினுக்கும் மார்க் போட்டுருவாங்க அப்படின்ட்டு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின் தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 20 செகண்ட் கொஸ்டினை நீங்க அடிச்சிருக்க மாட்டீங்க. இதை அடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது கவுண்டிங்ல வராது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால தயவு செஞ்சு எக்ஸஸ் கொஸ்டின் நீங்க எழுதக்கூடாது. அப்படி 5வது கொஸ்டின் எழுதினீங்கன்னா உள்ள ஏதாவது கொஸ்டின் என்ன பண்ணிடணும், கட் பண்ணிடணும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்டா எக்ஸாம் முடியற நேரம் செக்கிங் ரொம்ப முக்கியம். மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஓகேவா? சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. பெல் அடிக்கிற நேரம் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கும். அது ஒரு 2 மார்க்கா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு 1 மார்க்கா இருந்தா பிரச்சனை இல்லை, ஒரு 3 மார்க்கா இருந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடலாம். ஒரு 5 மார்க்கா இருந்தா எழுத முடியுமா? முடியாது. சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க 1 மார்க்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைரக்டா 5 மார்க்ஸ் போங்க. 5 மார்க்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 3 மார்க்ஸ் வாங்க. the next 2 மார்க்ஸ். சோ இந்த பேட்டர்ன்ல நீங்க எழுதுனீங்கன்னா லாஸ்ட் பெல் அடிக்கிற டைம்ல ஒரு நிமிஷம் இருக்கு, பெல் அடிக்க போகுது, ஒரு 2 மார்க் மீதி இருக்குன்னா கண்டிப்பா அந்த டைம்ல ஒரு 2 மார்க் நம்ம அட்டெண்ட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல பிரசன்டேஷன் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் 1 o'clock எல்லாம் நீங்க முடிச்சிருங்க. திருப்பி ஒரு 15 மினிட்ஸ் கிடைக்கும் இல்லையா, 15 மினிட்ஸ் ஒரு தடவை என்ன பண்ணுங்க, அதை ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் போடாம இருப்பீங்க, எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கொஸ்டினை மாத்தி எழுதியிருப்பீங்க, எக்ஸஸ் கொஸ்டின்ஸ் ஏதாவது எழுதியிருக்கலாம், இல்ல 4 எழுத வேண்டிய இடத்துல 3 எழுதியிருப்பீங்க, இல்ல 6 எழுத வேண்டிய இடத்துல 5 எழுதியிருப்பீங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் அதை செக் பண்ணணும். லாஸ்ட் 15 மினிட்ஸ் கண்டிப்பா அதுக்கு நீங்க ஒதுக்கிடுங்க. சோ இது எல்லாத்தையுமே நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதை நான் சொல்லியிருக்கேன், 70/70 மார்க்ஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கோல்டன் 2 மார்க்ஸ், கோல்டன் 3 மார்க்ஸ் தனித்தனியே போட்டிருக்கிறேன். சோ அதையும் ப்ரிப்பேர் பண்ணா போதும், கண்டிப்பா நம்ம செட்டை வாங்கலாம். அதே மாதிரி 1 மார்க்ஸ் இன்சைட் 1 மார்க்ஸ் அப்லோட் பண்ணிருக்கிறேன். டெக்ஸ்ட் புக்ல நீங்க லைன் பை லைன் ரீட் பண்ண சொல்லியிருக்கிறேன். அதையும் பாருங்க. புக் பேக் 1 மார்க்ஸ்ல தான் நல்லா படிக்கிற பிள்ளைங்க மிஸ்டேக் பண்ணுவீங்க. சோ புக் பேக் 1 மார்க்ஸ் தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. சோ நல்லா எழுதுங்க. ரைட் தி எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.